ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரெக்னென்சி, அதாவது கர்ப்பத்தின் முதல் மாதம். வாரக்கணக்கில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து 4th வீக் வரைக்கும். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரெக்னென்சி பற்றின ஒரு கம்ப்ளீட் வீடியோ. அதாவது உங்கள் உடம்புல கரு உருவாகும் போது எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், கரு எப்படி உருவாக ஆரம்பிக்கும், ஒவ்வொரு வாரமும் எந்த மாதிரியான ஃபுட்ஸ் சாப்பிடணும், எந்த மாதிரியான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், எந்த வீக்ஸில் ஸ்கேன் பண்ணணும், எப்போ டாக்டர்கிட்ட போகணும், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வீக், அதாவது கர்ப்பத்தின் முதல் வாரம். இந்த வாரத்தில் உங்களோட உடம்பு என்ன ஆகும்னா ஒரு ப்ரிப்ரேஷன் ஃபேஸ், அதாவது ஒரு புதிய உயிரை வரவேற்க சைலண்டாக தயாராகிட்டுருக்கும். ஓவரிஸில் ஒரு புதிய எக்கு மெதுவாக வளர ஆரம்பிக்கும். ஈஸ்ட்ரோஜன் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகும். பிரெயினில் பிட்யூட்டரி கிளாண்டு FSH ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். வீக் 1ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்னிக்கலி ப்ரெக்னென்ட் இல்லை, ஆனால் உங்களோட பாடி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸை பண்ணிகிட்ருக்கோம். இனி வீக் 2 பற்றி பார்க்கலாம். வீக் 2 தான் உங்களோட ப்ரெக்னென்சியோட ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். வீக் 2ல் தான் ஓவுலேஷன் நடக்கும். அதாவது ஓவரியில் ஒரு மெச்சூர் எக்கு ஃபலோப்பியன் டியூபுக்கு ரிலீஸ் ஆகும். இந்த எக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 12லேருந்து 24 மணி நேரம் மட்டுமே உயிரோடு இருக்கும். ஆனால் ஸ்பெர்ம் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 நாட்கள் உயிரோடு இருக்கும். இந்த வீக் 2ல் தான் முக்கியமான கரு உருவாகிற ப்ராசஸ் நடக்கும். இப்போ தான் மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ஸு எக்கை நோக்கி போகும். ஆனால் அந்த எக்கை போய் ரீச் ஆகிறது ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான். இப்போ தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இப்போ தான் சைகோட் நடக்கும், அதாவது குழந்தை உருவாக ஆரம்பிக்கக்கூடிய முதல் கட்டம்னு சொல்லலாம். இனி வீக் 3 பற்றி பார்க்கலாம். 3வது வாரத்தில் என்ன நடக்கும்னா செல் டிவிஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். இந்த 3rd வீக் ப்ரெக்னென்சியில் தான் ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கும். அது என்னன்னா ஆணோட ஸ்பெர்மும் பெண்ணோட எக்கும் சேரும்போது ஒரு செல் உருவாகும். அதோட பேர் தான் சைகோட். இந்த செல் என்ன பண்ணுன்னா ஃபலோப்பியன் டியூப் வழியாட்டு யூட்ரஸுக்கு போகும். இது யூட்ரஸ் போய் சேர்றதுக்கு மினிமம் 3லேருந்து 4 நாட்கள் வரைக்கும் ஆகும். இந்த செல் யூட்ரஸோட வாலில் போய் ஒட்டிக்கும். இந்த ப்ராசஸை தான் இம்ப்ளான்டேஷன் சொல்லுவோம். இந்த இம்ப்ளான்டேஷன் ஆன பிறகு, அதாவது கர்ப்பப்பையில் போய் கரு பதிஞ்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்டில் HCG ஹார்மோன் உற்பத்தி ஆரம்பிக்கும். அதாவது ப்ரெக்னென்சி ஹார்மோன்னு சொல்லுவோம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமில் லைட் ப்ளீடிங் இருக்கும். அதாவது பிங்க் கலர் ஆர் ப்ரௌன் கலர் அல்லது லைட் கலரில் இருக்கும். இது நார்மல் தான், யாரும் பயப்பட வேண்டாம். இதை இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். இது 1-2 நாள் மட்டுமே இருக்கும். இந்த டைமில் நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவ் காமிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த 3rd வீக் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் உடம்புல நிறைய உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். இதை வச்சே நீங்கள் கன்சீவாக இருக்கும்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4th வீக் ப்ரெக்னென்சி, அதாவது கர்ப்ப வாரம் 4. 4th வீக்கில் பார்த்திங்கன்னா அந்த கரு ஒரு பாப்பி சீட் அளவுக்கு ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். வெறும் 0.1 to 0.2 சென்டிமீட்டர் மட்டுமே இருக்கும். ஆனால் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் கர்ப்பப்பைக்குள்ளாடி நிறைய அதிசயங்கள் நடக்கும். அந்த கருவை சுற்றி 3 லேயர்ஸ் உருவாகும். இது மூலமாக பிரெயின், ஸ்பைனல் கார்டு, ஹார்ட்டு, லங்ஸு, லிவர் எல்லாமே உருவாகும். 4th வீக் கடைசியில் தான் குழந்தையோட இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பேபிக்கு அம்னியோட்டிக் சாக் உருவாகும், பிளசண்டா ஃபார்ம் ஆகும். அது மூலமாக குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆக்சிஜன் கிடைக்கும். 4th வீக் கடைசியில் தான் அவங்களோட பீரியட் மிஸ் ஆகும். இந்த டைமில் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இந்த டைமில் HCG ஹார்மோன் லெவல் 10 to 750 மில்லியாக இருக்கும். ஸோ நமக்கு கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ப்ரெக்னென்சி, அதாவது 4வது வாரத்தில் உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய 10 மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாம். இந்த சிம்டம்ஸ் வச்சு நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா நாசியா, அதாவது வாந்தி வரது மாதிரி ஒரு உணர்வு, மயக்கம் இந்த மாதிரி இருக்கும். இது HCG ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிறனால ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு. செகண்ட் சிம்டம் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி யூரின் போகணுங்கிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் HCG ஹார்மோனோட ஒரு எஃபெக்ட்னு சொல்லலாம். இது ப்ரெக்னென்சியில் நார்மல். 3rd சிம்டம் பார்த்திங்கன்னா மைல்டு கிராம்ஸ். அது எதனால் வருதுன்னா யூட்ரஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறனால வரும். இதுவும் நார்மல் தான். 4th சிம்டம் என்னென்னா மூட் ஸ்விங்ஸு. நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தா ரொம்பவே கோவப்படுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது. இது ஹார்மோன் சேஞ்சஸ்னால நடக்கிறது. இதுவும் ப்ரெக்னென்சியில் நார்மல். 5th சிம்டம் என்னென்னா பிரெஸ்ட் டெண்டர்னஸ். சில பேருக்கு பார்த்தா மார்பகத்தில் லேசான ஒரு வலி இருக்கும். சில பேருக்கு சோர் ஃபீல் இருக்கும். இது பொதுவாக ப்ரெக்னென்சிக்கு ஆரம்பத்தில் வரும். இதுவும் நீங்கள் கன்சீவாக இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம் சொல்லலாம். 6th என்னென்னா ஃபுட் கிரேவிங்ஸ்.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு ஃபுட் மேலே ஆசை வரும், உடனே சாப்பிடணுங்கிற ஃபீல் இருக்கும். அதாவது இனிப்பு அல்லது புளிப்பு, ஸ்பைசி ஃபுட் இந்த மாதிரி சாப்பிடணும்னு தோணும். 7th சிம்டம் என்னென்னா ஸ்பாட்டிங். இந்த ஸ்பாட்டிங் எப்போ வரும்னா ப்ரெக்னன்சி ஆரம்பத்தில், அதாவது இம்ப்ளான்டேஷன் டைமில் வரும். இது பார்க்குறதுக்கு லைட்டான ஒரு பிங்க் கலர் அல்லனா ப்ரௌன் கலரில் கொஞ்சோண்டு லைட்டாக தான் தெரியும். ஸோ யாரும் பயப்பட வேணாம், இது நார்மல் தான். இதுவும் ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்னு சொல்லலாம். 8th சிம்டம் என்னென்னா டயர்ட்னஸ். எப்பவும் லேசியாக தூங்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ரெஸ்ட் எடுத்தால் கூட எனர்ஜி இல்லாத மாதிரியும் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். 9th சிம்டம் என்னென்னா ப்ளோட்டிங். அதாவது வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அல்லனா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் கேஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் ப்ரெக்னன்சிக்கான ஒரு சிம்டம்னு சொல்லலாம். 10th சிம்டம் என்னென்னா பீரியட் மிஸ் ஆகிறது. இதுதான் முதல் சைன். பீரியட் மிஸ் ஆனாலே நம்மளுக்குள்ளே ஒரு கால்குலேஷன் வரும், ஓகே நம்ம கன்சீவ் ஆக போகிறோங்கிறது. நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது, நான் சொல்லக்கூடிய இந்த சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் உடனடியாக டாக்டரை போய் பார்க்கணும். ஹெவி ப்ளீடிங், சிவியர் அப்டாமினல் பெயின், ஹை ஃபீவர், டிசினஸ், ஃபெயிண்டிங், சிவியர் வாமிட்டிங், ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்தால் டிலே பண்ணாத உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. இனி ஃபர்ஸ்ட் மந்தில் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு வளர்ச்சிக்கும் எந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா ஃபோலிக் ஆசிட். இது கண்டிப்பாக கர்ப்பிணிகள் டெய்லி சாப்பிட்டே ஆகணும். இந்த ஃபோலிக் ஆசிட் தான் உடலில் புதிய செல்கள் உருவாக உதவும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் பேபியோட க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. குழந்தையோட மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபோலிக் ஆசிட் எதுலெல்லாம் அதிகமாக இருக்குன்னா கீரை, பச்சை காய்கறிகள், பயறு வகைகள் இதிலெல்லாம் நிறையவே இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 400 மைக்ரோகிராம் அளவுக்கு ஃபோலிக் ஆசிட் இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா அயன், இரும்பு சத்து. கன்சீவாக இருக்கும்போது இரும்பு சத்து ரொம்பவே முக்கியம். இரும்பு சத்து எதுலெல்லாம் அதிகமாக இருக்குன்னா டேட்ஸ், மாதுளை, கீரை வகைகள், அதுலேயும் முருங்கைக்கீரையில் நிறைய அயன் சத்து இருக்குது. ஸோ நீங்கள் வாரத்தில் கண்டிப்பாக 3 நாள் உங்கள் உணவில் முருங்கைக்கீரை சேர்க்குறது ரொம்பவே நல்லது. ப்ரெக்னன்சியில் பேபி க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் உருவாக உதவும். ப்ரெக்னன்சி டைமில் ஹீமோக்ளோபின் ரொம்பவே முக்கியம். பேபிக்கு தேவையான ஆக்சிஜன் இதன் மூலமாக தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய அனீமியா வராமலும் தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு கால்சியம் நிறைய எடுத்துக்கணும். அது எதுலெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால், தயிர், ராகி இந்த மாதிரிப்பட்ட ஃபுட்டில் கால்சியம் அதிகமாக இருக்குது. இது குழந்தையோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கோங்க. புரோட்டீன் எதுலெல்லாம் இருக்குன்னா முட்டை, சிக்கன், பால், தயிர், நட்ஸ், பன்னீர், பயறு வகைகள் அதாவது டால், பீன்ஸ், சிக்பீஸ் இதில் எல்லாம் புரோட்டீன் நிறையவே இருக்குது. புரோட்டீன் சாப்பிட்றனால என்ன ஆகும்னா கருவில் வளரக்கூடிய குழந்தையோட போன் அப்புறம் க்ரோத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். டெய்லி 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிங்க. டெண்டர் கோகோனட் முடிஞ்ச அளவு குடிங்க. பாடி எப்போ ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. மார்னிங் சிக்னஸ் இருக்கிறவங்க ஜிஞ்சர் டீ போட்டு குடிங்க, கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நல்ல ஹெல்த்தியான பச்சை காய்கறிகள், பழங்கள் உங்களோட உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மந்தில் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னன்னு பார்க்கலாம். கன்சீவாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பச்சை பப்பாயா சாப்பிடவே கூடாது. இது சாப்பிட்றனால என்ன ஆகும்னா யூட்ரஸ் கான்ட்ராக்ஷன் வரும். அதோட பைனாப்பிளும் நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். ரொம்ப முக்கியம், ரா மீட்டு, ஃபிஷ்ஷு சாப்பிடக்கூடாது. ஏன்னா இதில் பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஃபிஷ்ஷு அல்லது சிக்கன் நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். அது மாதிரி பச்சை முட்டை சுத்தமாக சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ப்ரெக்னன்சி டைமில். டெய்லி காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதில் கஃபைன் இருக்கிறனால குழந்தையோட வளர்ச்சியை பாதிக்கும். அதோட ஜங்க் ஃபுட்ஸ், பீஸா, பர்கர், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஃப்ரோசன் ஃபுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு வரம்னு சொல்லலாம். ஒரு புதிய உயிர் உங்களை நம்பி உங்களுக்குள்ளே வளர ஆரம்பிக்கிறது. ஸோ உங்களுக்குள்ளாடி வளரக்கூடிய அந்த குழந்தைய நல்ல ஹெல்த்தியாக நாம தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். நிறைய புக்ஸ் ரீட் பண்ணுங்கள், நிறைய பாட்டு கேளுங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட பழகுங்க, உங்களை சுற்றி நல்ல உறவுகளை வச்சுக்கோங்க. எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்க. சரியான டைமுக்கு சாப்பிடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணுங்கள். பிடிச்ச விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்கோங்க. உங்களோட எனர்ஜி தான் அந்த பாப்பாக்கு, அதாவது கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு போய் சேரும். நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் அந்த குழந்தைக்கு பாசிட்டிவ் எனர்ஜி போய் கிடைக்கும். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணால் அந்த குழந்தைக்கும் அதே நெகட்டிவ் எனர்ஜி தான் போய் சேரும்.
லைஃப்பில் என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த 10 மாதம் மட்டும் உங்களை நீங்களே எப்படியாச்சும் ஹாப்பியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. அப்போ தான் ஹெல்த்தியான குழந்தை பிறக்கும். ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனது உடனே ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். ரெகுலர் செக்கப் மிஸ் பண்ணாதீங்க. ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். டெய்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வாக்கிங், யோகா இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கள். இது பண்ணுறனால உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். அப்புறம் குறைஞ்சது டெய்லி ஒரு 8 மணி நேரமாவது நீங்கள் நைட்டில் தூங்கணும். நீங்கள் தூங்கும்போது லெஃப்ட் சைடில் தூங்குறது ரொம்பவே நல்லது. இதனால் பேபிக்கு தேவையான நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். கன்சீவாக இருக்கக்கூடியவங்க உங்களோட மென்டல் ஹெல்த்தை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக பேபியை அஃபெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டைமில் மெடிடேஷன், டீப் ப்ரீத்திங், யோகா பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. கரெக்டாக டைமுக்கு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு தான் உங்கள் பேபியோட க்ரோத்துக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய எடுங்க. கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கலாம். உங்களோட லைஃப்பில் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டைம் தான் இந்த ப்ரெக்னென்சி டைம். உங்களை நீங்களே லவ் பண்ணிக்கோங்க. செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். உங்களோட வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையையும் உங்களையும் உங்களால் மட்டும்தான் நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ எப்போவும் ஹாப்பியாக இருங்க. உங்களோட ப்ரெக்னென்சியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.